வெல்கம் டு மிஸ்டர் 11 விளாக்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் பக்கத்தில் இருக்கிற கொங்கணர் சித்தர் தவம் செஞ்ச ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோவிலில் கொங்கண சித்தரோட சீடராக விளங்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது என்னன்ட்டா ரொம்ப ஒரு 2500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில். பழங்காலத்தில் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தலைக்கு வந்தது தம்பிரானோட போயிடுச்சு, தம்பிரான் புண்ணியத்தோடு போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செட்டி தம்பிரான் அவருடைய ஜீவசமாதிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அவருடைய சிறப்புகள் என்ன, அவர் கொங்கணருக்கு சீடராக இருந்திருக்காரு, பல நோய்களையும் தீர்த்திருக்காரு. மாதம் அமாவாசை அன்னைக்கு இங்கே வாங்கி சாப்பிட்ற அந்த மூலிகை அன்னதானத்தை சாப்பிட்டா பல நோய்கள் தீருது, பல குறைகள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தூரம் இந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கணும். நடந்தால் தான் இந்த தம்பிரான் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போக முடியும். கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அதாவது இந்த சன்னிதானம் பொன்னூதி மாமலை அப்படின்னு பேர். கொங்கணத்துறை பிரசித்தி வினைச்சது. இந்த கொங்கணர் உலகமெங்கும் சுற்றிட்டு கடைசியில் ஊதியூர் மலைக்கு வந்தார். ஊதியூர் மலைக்கு இந்த முருகரை பிரசித்தி வச்சார் கொங்கணர். அப்போ நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது மணி அடிக்கு பார்த்து கொடுத்தது, ஒரு சத்தியை கொடுத்து நம்ம செட்டி தம்பரானுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஐயா நீ மணி அடியா அப்படின்னா முருகருக்க அப்படிங்கிற பாக்கியம். மொத்தத்திலே 18 சித்தர்கள். 18 சித்தர் ஒருத்தர் கொங்கணர். கொங்கண சித்தர் 800 ஆண்டுகள் தவம் இருந்த மலை இந்த மலை, ஊதியூர் மலை. 800 ஆண்டுகள் தவம் இருந்து திருப்பியிலோ ஜீவசமாதி இருக்கிறார். திருப்பியில ஜீவசமாதி. அவருடைய வாழ்ந்த இடம் 1.5 கிலோமீட்டர் உள்ள நடுமலைக்கு போனால் அவருடைய வாழ்ந்த இடத்துல அவருடைய சக்தி இருக்குது. அப்போ 18 சித்தர்களுக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்களுக்கே 300 வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஐக்கியமான நம்ம தம்பிரான் சித்தர். தம்பிரான் சித்தர் அப்படின்னா நம்ம பெரியவங்கெல்லாம் ஒரு விபத்துலையோ சிக்கிட்லையோ ஏதோ உயிருக்கு போராடிட்டு இருந்தால் அடடாடாடா எந்தச்சாய் மின்னிவோ தம்பரா முடிச்சு தப்பிச்சாவோ, தலை தப்பிச்சு தம்பரா முடி நம்மள கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவசமாதி இங்கே உயிரோடு ஐக்கியமான இடம். 300 வருஷம் தவம் உயிரோடு ஜீவஜோதி ஆகிட்டாருங்கன்னு. இந்த சன்னிதானத்தில் வந்துட்டாலே நல்ல நேரம். இந்த கோயிலுக்குள்ள வந்தாவே நல்ல நேரம். 14 வருஷம் குழந்தை பாக்கியம்லாம் கொடுக்குறாரு. 44 வருஷம் திருமணமானால் இந்த கொடுக்குறாரு. நீண்ட நாள் உடனே சரியில்லை ஐயா, எந்த ஊர் போனாலும் எந்த ஆஸ்பத்திரி சரியாயிங்க, கடைசியில் எனக்கு வர்றாங்க, அமாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குறேன், இந்த அன்னதானம் சாப்பிட்டாவே குணமாயிருந்தார். 3 அமாவாசை தொடர்ச்சியாக சாப்பிட்டா எந்த வியாதியாதான் குணப்படுத்துறாரு. அதாவது மூலிகை சாப்பாடாக இவர் கொண்டு போயிட்டார். இதனுடைய பாக்கியம். செவ்வாய்க்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் உத்தரவும் சொல்கிறோம். அவர் நாவலேருந்து என்ன வருது அப்படியே சொல்கிறோம். இதுதான் செய்யலாம், இப்படித்தான் செய்யணும், இவர் உத்தரவு அதை உத்தரப்படி அப்படி செய்யுங்கன்னு. அந்த பாக்கி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது.
எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கேட்குறாங்க. அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர பார்த்துட்டு கேட்குறாங்க. உடனே நடக்குது. காரியம் நடந்த முற்பாடு அன்னதானம் பண்ணுங்கிறது இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு? ஏன் காரியம் நடந்தால் அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இந்த சக்தி இந்த கோயிலுக்குள்ள வந்தாவே உங்களுக்குள்ள நல்ல நேரம் வந்துட்டு அர்த்தம். என் பேர் கோபால் பூசாரி. இங்கே பரம்பரை பூசை நாங்களாம். அப்பா ஒரு காலத்துல 3 தலைமுறையாக பூசை பண்ணிட்டு வரோங்க. நீங்கள் எங்கள் அப்பாருடைய பேர் வந்தீப் மொழியார், எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணிய மொழியார், என்னுடைய பேர் கோபால் மொழியார். இப்படியே பரம்பரையாக இதெல்லாம் சாதாரணமாக இருந்த இடம். இந்த இடம் சாதாரணமாக எந்த ஆடம்பரம் இல்லாமல் இருந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் காரியம் நடக்க ஐயா இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ஐயா, இங்கே வந்ததுக்கு என்னோட காரியம் நடந்து இந்த சன்னிதானத்துக்கு என்னங்க ஐயா செய்யணும்னு கேட்பாங்க. ஐயா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா இப்படியே பலப்படுத்தினது இந்த சன்னிதானம். ஐயா பூசாரியா நான் தான் ஜெயிதர் சொல்கிறது மாபெரும் தப்பு. எல்லாமே ஐயாவோட சக்தி. அவர் இருக்கிற இடத்துல அத்தனை பதினிக்கிறார். அதனால் இப்போ நீங்கள்லாம் அங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதான் உண்மையான இது, சந்தோஷமான செய்திங்க. என்னோட நம்பர் வந்து 80 56 30 25 16. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். எங்கள் பையனுடைய நம்பரும் இருக்கும், ஃபோன் பண்ணலாங்க. சந்தோஷமான செய்தி தான். நாம் வந்து பலரும் அறியாத பல சித்தர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த தம்பிரான் சித்தர். ஏன்னா வந்து இவர் வந்து கொங்கணருக்கே வந்து சீடராக இருந்திருக்காரு. நாம் சும்மா பேச்சு வழக்கில் சொன்ன ஒருத்தர் சித்தராக இருந்திருக்காருங்கிறது இப்போ தான் தெரியும். தலைக்கு வந்தது தம்பிரான் புண்ணியத்தில் போயிடுச்சு அப்படிம்பாங்க இல்லையா. சும்மா பேச்சு வழக்கில் சரி ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதோடைய வரலாறு என்னென்னா, தம்பிரான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து பல பேர்த்தோடைய கர்ம பலன்களை நீக்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்போ தான் தெரியுது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேப்பி.